வணக்கம் நண்பர்களே, நான் அறிவு சுடர். இது என் முதல் வீடியோ மற்றும் இந்த சேனல் இன்னும் புதியது. உங்களுடைய ஆதரவு எனக்கு மிகவும் முக்கியம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, உங்களோட குடும்பத்தினரோட பகிர்ந்து, என்னோடு இந்த பயணத்தில சேருங்கள். நான் உண்மையை சொல்ல வருகிறேன். இந்த உலகம் நல்ல மனிதர்களை உயர்த்துவதில்லை. இந்த உலகம் எல்லையில்லாத நல்ல மனிதர்களை மெதுவாக மிதிக்கிறது. நல்ல மனிதர்கள் ஏன் தோல்வியடைகிறார்கள்? இந்த கேள்வி என் மனதில் நீண்ட காலமாக இருந்தது. நாம் அனைவரும் நல்லவனாகவே இருக்க விரும்புகிறோம். ஆனா, வாழ்க்கையில் நம்மோட சில நல்ல நண்பர்களும், உறவுகளும் நம்முடைய நல்ல தன்மை காரணமாக தோல்வியடைகிறார்கள். இதன் காரணங்களை இப்போதே தெரிந்து கொள்வோம். ஏன் யாரும் உங்களை மதிப்பதில்லை? நல்லவர்கள் தோல்வியடைவது ஏன்? உங்கள் மதிப்பை உயர்த்தும் 25 ரகசிய விதிகள். இந்த உலகம் ஒரு போர்க்களம். இங்கே ஆயுதம் ஏந்தாத போர் வீரனும் எல்லை வகுக்காத நல்லவனும் சரி சமமாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள். நீங்க மத்தவங்களுக்காக உருகி உருகி வேலை செய்வீங்க. ஆனா அவங்க காரியம் முடிஞ்சதும் உங்களை ஒரு கறிவேப்பிலை போல தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? இந்த ஒரு கேள்வி உங்களை ஒவ்வொரு நாளும் சித்திரவதை செய்யுதா? நல்லா கேட்டுக்கோங்க. மரியாதை என்பது யாரிடமும் கெஞ்சிப் பெறுவது அல்ல. அது நம் ஆளுமையால் ஈர்க்கப்பட வேண்டியது. உங்களைச் சுற்றியுள்ள உலகம் உங்களைக் கண்டு வியக்கவும் மதிக்கவும் வைக்கப் போகும். அந்த 25 ரகசிய விதிகளை இன்றைக்கு நாம் அணு அணுவாக ஆராயப் போகிறோம். இதோ உங்களுக்கான வாழ்வியல் பாடங்கள். விரிவான 25 ரகசிய விதிகள். விதி 1. தேவையின்றி கிடைக்காதீர்கள். தண்ணீர் எல்லா இடத்திலும் கிடைப்பதால் அதன் மதிப்பு நமக்கு தெரிவதில்லை. ஆனால் பாலைவனத்தில் ஒரு சொட்டு நீருக்காக மனிதன் எதையும் செய்வான். அதுபோலவே நீங்கள் எல்லா நேரமும் எல்லாருக்கும் கிடைத்தால் உங்கள் மதிப்பு குறையும். உங்கள் நேரத்தைச் செலவிட ஒரு தகுதியை உருவாக்குங்கள். விதி 2. மௌனத்தின் வலிமையை உணருங்கள். அதிகமாக பேசுபவர்கள் தங்களை அறியாமலேயே பலவீனமான சொற்களை பயன்படுத்துகிறார்கள். அறிஞர்கள் குறைவாக பேசுவார்கள். ஆனால் அவர்கள் பேசும்போது ஊரே அமைதியாகி கவனிக்கும். சொற்களை குறைத்து செயல்களை அதிகரியுங்கள். விதி 3. தோற்றத்தில் கவனம் செலுத்துங்கள். அப்பியரன்ஸ் மேட்டர்ஸ். ஆள் பாதி ஆடை பாதி என்பது வெறும் பழமொழி அல்ல, அது உளவியல் உண்மை. நீங்கள் உங்களை எப்படி பராமரிக்கிறீர்கள் என்பதே பிறர் உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கான முதல் குறிப்பு. தூய்மையான மற்றும் நேர்த்தியான தோற்றம் உங்கள் தன்னம்பிக்கையை 50% உயர்த்திவிடும். விதி 4. இல்லை என்று சொல்லத் பழகுங்கள். மறுக்கத் தெரியாதவன் மதிக்கப்படுவதில்லை. உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்திற்கு துணிச்சலாக இல்லை என்று சொல்லுங்கள். அது உங்களை ஒரு கொள்கையுள்ள மனிதராக காட்டும். விதி 5. உங்கள் ரகசியங்களை நீங்களே காக்க வேண்டும். உங்களுடைய பலவீனம், பலம் மற்றும் அடுத்த கட்ட நகர்வுகள் யாரிடமும் பகிரப்படக்கூடாது. நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்பது உலகிற்கு தெரியாத வரைதான் உங்கள் மீதான பயமும் மரியாதையும் இருக்கும். விதி 6. உணர்ச்சிகளைக் கட்டுப்படுத்துங்கள். அதிகப்படியான கோபமோ அதிகப்படியான அழுகையோ உங்களை ஒரு பலவீனமான மனிதராகச் சித்தரிக்கும். எந்தச் சூழ்நிலையிலும் நிதானமாக இருப்பதே ஒரு தலைவனுக்கான அடையாளம். விதி 7. தற்போதைய தருணத்தில் வாழுங்கள். கடந்த கால ஏமாற்றங்களையோ எதிர்கால பயத்தையோ எண்ணி கவலைப்படுபவர்களை உலகம் மதிப்பதில்லை. நிகழ்காலத்தில் ஆக்கப்பூர்வமாகச் செயல்படுபவர்களுக்கே மரியாதை சேரும். விதி 8. பொருளாதார சுதந்திரம். ஃபினான்சியல் இண்டிபெண்டன்ஸ். பணம் எல்லாமும் இல்லை. ஆனால் பணம் இல்லாதவனுக்கு பல இடங்களில் குரல் கொடுக்கும் உரிமையே பறிக்கப்படுகிறது. உங்கள் வருமானத்தை உயர்த்த உழையுங்கள். செல்வம் சேர்ப்பது உங்கள் தற்காப்பு அரண். விதி 9. பிறரைச் சார்ந்திருப்பதைத் தவிருங்கள். உங்களுடைய மகிழ்ச்சிக்கோ அல்லது முடிவுகளுக்கோ மற்றவர்களைச் சார்ந்திருக்காதீர்கள். தனித்து நின்று முடிவெடுப்பவன்தான் கூட்டத்தை வழிநடத்துவான். விதி 10. கண் தொடர்பு. ஐ கான்டாக்ட். பேசும்போது ஒருவரின் கண்களை நேராக பார்த்து பேசுங்கள்.
இது உங்கள் நேர்மையையும் அஞ்சா நெஞ்சத்தையும் பறைசாற்றும். விதி 11. புகழ்ச்சிக்கு மயங்காதீர்கள். யாராவது உங்களை புகழ்ந்தால் அதை தலைக்கு ஏற்றிக் கொள்ளாதீர்கள். அதுபோலவே யாராவது இகழ்ந்தால் அதை மனதிற்குள் கொண்டு செல்லாதீர்கள். சமநிலை பேணுங்கள். விதி 12. நேரத்தின் அருமை காலம் பொன் போன்றது. யாருக்காகவும் மணிக்கணக்கில் காத்துக் கிடக்காதீர்கள். உங்கள் நேரத்திற்கு மதிப்பு தராதவர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்கிவிடுங்கள். விதி 13. தெளிவான இலக்குகள் இலக்கு இல்லாத வாழ்க்கை துடுப்பில்லாத படகு போன்றது. உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதில் தெளிவாக இருங்கள். அந்த தெளிவு உங்கள் பேச்சிலும் செயலிலும் பிரதிபலிக்கும். விதி 14. எல்லைகளை வகுத்தல். செட் பவுண்டரிஸ். உங்கள் வாழ்க்கைக்குள் யார் எவ்வளவு தூரம் வரலாம் என்பதை நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். எல்லை தாண்டுபவர்களை எச்சரிக்கத் தயங்காதீர்கள். விதி 15. சுயமாகச் சிந்தியுங்கள். எல்லாரும் செய்கிறார்கள் என்பதற்காக ஒரு காரியத்தைச் செய்யாதீர்கள். உங்கள் அறிவுக்கும் மனசாட்சிக்கும் எது சரியென்று படுகிறதோ அதைச் செய்யுங்கள். விதி 16. மன்னிப்பை குறைக்கவும். சிறு சிறு தவறுகளை மன்னிக்கலாம். ஆனால் உங்கள் சுயமரியாதையைச் சீண்டும் தவறுகளை ஒருபோதும் மன்னிக்காதீர்கள். மன்னிப்பு என்பது பலவீனமாக மாறிவிடக்கூடாது. விதி 17. உடல் மொழி. பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜ். நிமிர்ந்து நடப்பதும் கைகளை தாராளமாக அசைப்பதும் உங்கள் ஆளுமையை பலப்படுத்தும். கூன் விழுந்து அமர்வதைத் தவிர்த்து ராஜநடை பழகுங்கள். விதி 18. கற்றலில் ஆர்வம் அறிவுதான் மிகப்பெரிய ஆயுதம். உலகில் நடக்கும் மாற்றங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அறிவுள்ள மனிதனின் ஆலோசனையை உலகம் எப்போதும் எதிர்பார்க்கும். விதி 19. புறம் பேசுவதைத் தவிருங்கள். யாரைப் பற்றியும் அவர்களுக்கு பின்னால் பேசாதீர்கள். இது உங்கள் நம்பகத்தன்மையை குறைக்கும். நேருக்கு நேர் பேசும் துணிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். விதி 20. உடற்பயிற்சி வலிமையான உடல் வலிமையான மனதைத் தரும். உங்கள் உடல்வாகு சரியாக இருந்தால் அதுவே மற்றவர்கள் உங்களை மதிப்பதற்கான ஒரு காரணமாக அமையும். விதி 21. வாக்குறுதியை காத்தல். கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றுங்கள். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பிருந்தால் உங்கள் வாழ்வுக்கும் மதிப்பு இருக்கும். விதி 22. உதவி கேட்பதை குறைக்கவும் முடிந்தவரை உங்கள் வேலைகளை நீங்களே செய்யுங்கள். அடிக்கடி உதவி கேட்பவர்கள் மற்றவர்களுக்கு பாரமாக என்று தெரிவார்கள். விதி 23. நகைச்சுவை உணர்வு. சரியான நேரத்தில் மென்மையான நகைச்சுவையை கையாளுங்கள். ஆனால் உங்களை நீங்களே தாழ்த்திக் கொண்டு நகைச்சுவை செய்யாதீர்கள். விதி 24. எதிரிகளை மதியுங்கள். எதிரிகளை வெறுப்பதைக் காட்டிலும் அவர்களை கவனிப்பதில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் வெற்றியே அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. விதி 25. இறை நம்பிக்கை அல்லது தன்னம்பிக்கை. உங்களை விட மேலான ஒரு சக்தி அல்லது உங்கள் உழைப்பின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வையுங்கள். அந்த உள் உணர்வு உங்களை எந்நிலையிலும் கைவிடாது. நண்பர்களே, இந்த 25 விதிகளும் வெறும் சொற்கள் அல்ல. இவை ஒவ்வொன்றும் ஒரு மனிதனை சிற்பமாகச் செதுக்கும் மொழிகள். இது நமது அறிவு சுடர் அலைவரிசையின் முதல் படி. இந்த பயணம் நீண்டது, ஆழமானது. இந்த பயணத்தில் என்னோடு இணைய விரும்புபவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட மிகப்பெரிய அவமானம் அல்லது ஏமாற்றம் என்ன? அதை எப்படி கடந்தீர்கள்? கமெண்ட் பகிருங்கள். ஒரு நல்ல மனிதன் ஏமாளியாக மாறாமல் இருக்க இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். அடுத்த காணொளியில் இன்னும் ஒரு பிரமிப்பான விஷயத்தோடு உங்களைச் சந்திக்கிறேன்.